அனைவருக்கும் வணக்கம். இன்று 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பற்றி பார்ப்போம். பொதுவாக இன்றைக்கு பஞ்சாங்கத்து அளவில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நவமி தேய்பிறை, அனுஷ நட்சத்திரம் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அமிர்தாதி யோகம் சித்த யோகம். இன்றைக்கு பாருங்கள், இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு யோகமான நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா, மூல நட்சத்திரக்காரர்கள். விநாயகர் வழிபாடு இன்றைக்கு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பரான ஒரு பலனை கொடுக்கும். இன்று பாருங்கள், திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களின் மூலமான தொந்தரவுகளை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சரிங்களா? அதே நேரத்தில் 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பற்றி பார்ப்போம். முதல் ராசியான மேஷராசிக்காரர்களுக்கான ராசி பலன். இன்று மேஷராசிக்காரர்கள் அவருடைய ராசிநாதனாகிய சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சந்திருப்பதனால் இன்றைக்கு பாருங்கள், அவர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள், பூர்வீகம், குழந்தைகள் இது சம்பந்தமான சிறு வலிகள் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் உள்ளூர் உள்ள கோவில்களுக்கு, அம்மன் கோவிலுக்கு ஒரு தேங்காய் உடைத்துட்டு அர்ச்சனை செய்துட்டு போனார். இன்று அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். இன்று பாருங்கள், அவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லையும் அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஒரு மன வருத்தங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் வெளியூர் வேலைகளுக்கு போவதற்கு சாதகமாக இருக்கிறது. சரிங்களா? அதனால் இன்றைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு பாருங்கள், பொதுவாக அம்மன் கோவில் வழிபாடு செஞ்சுட்டு போங்க. எந்த கோவிலாக இருந்தாலும் அம்மன் கோவிலுக்கு வழிபாடு செஞ்சுட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போங்க. இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பார்ப்போம். ரிஷபராசிக்காரர்களுக்கான ராசி பலன் இன்று பாருங்கள், ரிஷபராசிக்காரர்கள் சூப்பரான ஒரு ராசியாக இன்றைக்கு இருக்குதுங்க. இன்றைக்கு பாருங்கள், பழக்க வழக்கங்கள் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், உயர் அதிகாரிகள் சார்ந்த விஷயங்கள், அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கு ஒரு சூப்பரான இருக்குதுங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்கனாலே சிறப்பாக இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதமான நாளாகவே இருக்குதுங்க. உயர் பதவிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குது. அரசாங்கத்தில் எந்த ஒரு வேலைகள் செய்ய போனாலும் சரி தான், இன்றைக்கு அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பு ரிஷபராசிக்காரர்கள் அற்புதமாக இருக்குது. கணவன் மனை ஒற்றுமை, பொது விஷயங்கள், பொது செயல்பாடுகள்லாம் சிறப்பாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு தாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பாருங்கள். உங்களுக்கு ராசியிலே குரு பகவான் அமர்ந்து வக்ரம் பெற்று உட்காந்துருக்காரு. பணம் சம்பந்தமான விஷயங்கள் 2 முயற்சிகளை மேற்கொண்டீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் சிறப்படையலாம். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் பாருங்கள், ஒரு ஊனமுற்றவர், விதவை இவர்களை வைத்திருந்தால் ஓரளவுக்கு இந்த வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி இருந்திருக்கும். சரி, இன்றைக்கு ராசி பலனை பாருங்கள். அவருக்கு எந்த மாதிரியான விஷயங்களை பாருங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சஷ்டாஷ்டகம் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்ததுனால ஏதாவது ஒரு உணவு தானம் பண்ணிட்டு போங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏனென்றால் பேச்சின் மூலமான வெற்றிகள்லாம் ஏற்படுவதற்கு இந்த உணவு தானம் செய்வது சிறப்பாக இருக்கும். அதே நேரம் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வெற்றி பெறுவது, அது சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு கடன் வாங்க போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் பாருங்கள், சித்தர் வழிபாடு இல்லது வீட்டில் இறந்தவர்கள் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, உங்களுக்கு சிறப்பானதாக இன்றைக்கு இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு பாருங்கள், உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 5ஆம் இடத்து பஞ்சமஸ்தானத்தில் செல்வதனால இன்றைக்கு அதிர்ஷ்டங்கள் இருந்த நாளாகவே கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பாருங்கள், சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் சனி பகவான் போவதனால சனி பகவான் என்று பாருங்கள், உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமைந்திருப்பதனாலும் 8 9ஆம் இடத்துல பூர்வீக சம்பந்தமான அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி வெற்றி அடைகிற மாதிரி ஒரு அமைப்புங்க. மனைவி மேலே பாசம் வர்றது போகிறது, பொது விஷயங்களில் மரியாதைகளாக ஏற்படுத்துவதற்கான ஒரு நாளாக இன்றைக்கு இருக்குதுங்க. கடகராசிக்காரர்கள் பொதுவாக நீங்கள் கோவில் வழிபாடு அல்லது யாராவது ஊனமுற்றவர்களாம் அவர்களுக்கு ஒரு தான தர்மங்களை செஞ்சுட்டு போங்க. இன்றைக்கு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்.
சிம்ம ராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பாருங்கள். உங்கள் ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருப்பதனால எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு வருஷமாக ஓடிக்கொண்டு இருக்குதுங்க. அதே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருப்பதனால மனைவியின் மூலமான கருத்து வேறுபாடுகள் இருக்கும். வாகனம் சம்பந்தமான பயணங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். வாகனத்திலே சென்று வருவது, கோவில் வழிபாடுகள், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார சம்பந்தமான விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஆனால் அதில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு செய்யக்கூடிய வேலைகளுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லைனா கையெழுத்து சம்பந்தமான பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வீர்கள். சரி, இன்று பாருங்கள், சிம்ம ராசிக்காரர்களான ராசி பலனை பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு இன்றைக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். அதாவது 4ஆம் இடம் வீடு, மனை, வாகனங்கள் அது சார்ந்த விஷயங்களில் பாருங்கள், வெளியூர் சம்மந்தமான முயற்சிகள் நல்லாயிருக்கும். உள்ளூரில் தான் மனதளவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கோவிலில் போய்ட்டு கொஞ்ச நாள் படுத்துட்டு வாங்க. உங்களுக்கு இன்றைக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் ராசிக்கு பாருங்கள், அதான் கோவிலில் போய்ட்டு படுத்து ஏதாவது ஒரு அன்னதானமாவது வாங்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி சிம்ம ராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா பாருங்கள், வீட்டில் ஏதாவது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி வெளியூர் பயணங்கள் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா குழந்தைகளால் கொஞ்சம் மன வருத்தங்கள் அல்லது உயர் அதிகாரிகள் மனக்குழப்பங்கள், வேலை சம்மந்தமான விஷயங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, கோவிலில் போய்ட்டு ஒரு அன்னதானம் அல்லது கோவிலில் போய்ட்டு ஒரு மாலை வாங்கி போட்டு போனால் கூட சிறப்பானதாக இருக்கும். சரி, ரைட்டு. பாருங்கள், அதுக்கடுத்து கன்னி ராசிக்காரர்களுக்கான ராசி பலன் பாருங்கள். ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். மனதளவில் போகக்கூடிய அமைப்பு 11/3. அதே நேரத்தில் பாருங்கள், 7ஆம் இடம் 5/7. இன்றைக்கு சிம்மராசிகள் சுபகாரிய சுப நிகழ்ச்சிகள்லாம் நல்லாயிருக்கும். உயர் அதிகாரிகள் மூலமான பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். வியாபாரம் சம்மந்தமான விஷயங்களில் சந்தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி சுபகாரிய சுப சம்மந்தமான செலவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பயணங்கள்லாம் நல்லா நன்மை தரக்கூடியதான ஒரு அமைப்பு இருக்கும். 3ஆம் இடம் சந்திர பகவான் இருப்பதனால 3ஆம் அதிபதிக்கு 3 கூடியன்னு பாருங்கள், செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது நல்ல அமைப்பு தாங்க. பயணங்கள்லாம் ஒரு அதிர்ஷ்டத்தினால தர மாதிரி ஒரு அமைப்பு தாங்க இருக்குதுங்க. 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருப்பதனால கொஞ்சம் மேக்சிமம் பாருங்கள், உயர் அதிகாரிகளோட பயணங்கள் நல்லதாக இருக்கும். அரசாங்க சம்பந்தமான பயணங்கள்லாம் மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தும். சரிங்களா? இன்றைக்கு அனுஷ நட்சத்திரத்தில் பயணம் செய்வதனால உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால மனைவின் மூலமாக ஒரு நல்ல வேலைகள், மனைவின் மூலமான கடன்கள் அதெல்லாம் ஏற்படுத்தும். கொஞ்சம் மனைவி கொஞ்சம் பேசுகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரிங்களா? சரி, ரைட்டு. அதற்கு அடுத்தபடியாக பாருங்கள், துளாராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பற்றி பார்ப்போம். துளாராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 2-10 ராசி தொடர்பு என்பது பார்க்கும்போது இன்றைக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும். அதே பாருங்கள், அரசாங்க சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். ஏதாவது பாருங்கள், இன்றைக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் மூலமான வருமானங்கள் ஏற்படுத்தலாம்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளுங்க. துளாராசிக்காரர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான நாளாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஏன்னா பாருங்கள், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல பாருங்கள், 2 கூட 4ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது பொருளாதார சம்மந்தமான விஷயங்கள்லாம் சிறப்படைகிற மாதிரி ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் பாருங்கள், ராசிநாதன் பாருங்கள், துளாராசிக்காரர்களுக்கு உயர் அதிகாரிகளின் மூலமான ஒரு மன வருத்தங்கள் கொஞ்சம் குறைந்த அளவு இருக்கும். ஆனால் வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான வேலைகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஒரு கௌரவங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவே என்று இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு தாங்க. துளாராசிக்காரர்களுக்கு பொதுவாக இன்று என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பதனால, சனியினுடைய நட்சத்திரத்தை போவதனால நீங்கள் மேக்சிமம் குழந்தைகளுக்கு ஏதாவது தானம் கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு எல்லா வேலையும் வெற்றி அடைகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ராசி பலன் பாருங்கள். உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலே போகிறது சிறப்பு தாங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான நாள் தாங்க உங்களுக்கு. இன்றைக்கி நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு அற்புதமான நாள், எந்த ஒரு கவலையும் இல்லை. நல்ல ஒரு சூப்பரான ஒரு அமைப்பில் இருக்கிறது. 3ஆம் இடத்துல சூரிய பகவான் நல்ல
அதாவது வந்து பாருங்கள் பழக்க வழக்கங்கள் நல்லாயிருக்கும். அதாவது வந்து பாருங்கள் கையில் ஏதாவது கொஞ்சம் ஒரு கோல்டு கலரில் கவரு சூரியனுடைய கலராகி அந்த கலர் கட்டி போகிறது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள் மேக்ஸிமம் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால பொதுவாக கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒன்றில் காசு போட்டுப்பாங்க, எல்லாம் யாராவது தானம் தர்மம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால ஒரு விஷயம், அதனால தான் செஞ்சுட்டு போனால் நல்லாயிருக்கும் இன்றைக்கி. அதே நேரத்தில் பாருங்கள் இன்றைக்கி தனுசு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன் ஒரு ராசிக்கு 12 விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்குது. பொதுவாக 4, 7, 8ன்னு பார்க்கும்போது தனுசு ராசிக்காரரும் இன்றைக்கு வந்து கொஞ்சம் சாதகம் இல்லாத ஒரு நாள் தான். சாதகமாக மாற்றணும்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் அவர்கள் ஒரு பரிகாரங்கள் செஞ்சுட்டு தான் போகணும். பொதுவாக வந்து பாருங்கள் 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறது பார்க்கும்போது விரயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதுனாலையும் சனியினுடைய நட்சத்திரத்தில் போவதனால நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் சாமிக்கு உள்ளூரில் இருந்த கோவிலுக்கு அல்லது தாய்மார்களுக்கு அல்லது வந்து பாருங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு தானம் செஞ்சுருப்பாங்க. தனுசு ராசிக்காரன் இன்றைக்கி நல்லாவே அமையும். எந்த ஒரு விஷயமும் ஒரு தானம் தர்மம் செஞ்சால் தான் நல்லது அமையும். சரிங்களா? ரைட்டு, ஓகே. அதற்கு அடுத்தபடியாக பாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு பாருங்கள். மகர ராசிக்காரர்கள் பொதுவாக வந்து சூரிய பகவான் 27 நாளாக இங்கே தான் இருக்கிறாரு. மகர ராசிக்காரர் சூரிய பகவான் 8ஆம் அதிபதி இங்கே உட்காந்துருக்கதான் அரசாங்க சம்மந்தமான ஒரு வழிகளை ஏற்படுத்தின்னு இருக்கும். சரிங்களா? அந்த வீட்டில் கேது பகவான் இருப்பதனால ஒரு கேஸு வழக்கு வம்புகள் இது மாதிரி ஏற்படுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இன்றைக்கு பாருங்கள் உங்களுக்கு சந்திர பகவான் 11ஆம் இடத்துல பயணம் செய்வதனாலும் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. அந்த கேட்டு சம்மந்தமான வழக்குகள்லாம் போகிறதுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வந்து ஒரு மாலை வாங்கி போட்டுப்பாங்க. இன்றைக்கி கேட்டு கேஸு வழக்கு இந்த பயணங்கள் இடமாற்றங்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் வாடகை இது சம்பந்தமான விஷயங்கள் பூரா எல்லாமே உயர் அதிகாரி மரியாதை கௌரவங்கள் ஏற்படுத்துவதற்கு மாலை வாங்கி தானம் பண்ணிட்டு போங்க. இன்றைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு தாங்க. சரிட்டு அதே நேரத்தில் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கள் பொதுவாக ராசியிலே வந்து சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ஒரு வாரமாக புதன் அமர்ந்திருக்கிறாரு, உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கிறாரு. இப்போ வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல சந்திர பகவான் உட்காந்துருக்கிறாரு. இன்றைக்கு வந்து பாருங்கள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். எந்த மாதிரி அதிர்ஷ்டம்னா பாருங்கள் 3ஆம் இடம் 4ஆம் அதிபதி பாருங்கள் வீடு மனை வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள், அதாவது குழந்தை பூர்வீக டாக்குமெண்ட் பத்திரங்கள் இது சார்ந்த விஷயங்கள், வரக்கூடிய வருமானங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு சிறப்பானதாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பதனால மேக்ஸிமம் வந்து பேச்சில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா வெற்றி அடைய வேண்டிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மீன ராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பாருங்கள். மீன ராசியிலே வந்து சனி பகவான் அமர்ந்திருப்பது 12 கூடிய ராசியில் அமர்ந்திருப்பதும் 11 கூடிய ராசியில் அமர்ந்திருப்பதும் பொதுவாக எந்த ஒரு விஷயம் கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டும். ரகசியங்கள் ஒன்று மனதில் வைத்து பேசியிருந்தால் கொஞ்சம் வெற்றி அடையலாம். உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் தான் உட்காந்து சூப்பரான இடத்துல உட்காந்துருக்குது. பொதுவாக கோவிலுக்கு போயிட்டு ஒரு தானம் தர்மங்களை செஞ்சுட்டு போகிறது ஒரு நல்லது தான். இன்றைக்கி ரகசியங்களை நீ கடைபிடிச்சினா போதும். கோயிலுக்கு போகணும்னு சரி தான், ரகசியங்களை கொஞ்சம் ஓரளவுக்கு கைப்பிடிக்கணும். அல்லது கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுத்து பேசுங்க. எந்த ஒரு வேலையும் இன்றைக்கு மீன ராசிக்காரர்களுக்கு நடைபெறும். இன்றைக்கான நாள் வந்து பாருங்கள் 10/2/2026 இன்றைக்கான ராசி பலன். நாளைக்கான ராசி பலன் நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா இதை கமெண்டில் தெரிவிங்க. அப்போ தான் நாங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். இது ராசி பலன்னா பார்த்து இன்னும் நிறைய சொல்லிக்கினே இருக்கலாம். இது ஒரு ஓரலான ஒரு சின்ன ஒரு வேலையும் சின்ன ஒரு பரிகாரம் தான் சொல்லியிருக்கோம். அது ஏனென்றால் இப்போ வந்து ஓரளவுக்கு அதிகமாக டக்குன்னு பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்கக்கூடிய மக்களுடைய ஸ்பீடான டைமுக்கோசரம் நாங்கள் விரிவாக போட்டால் யாரும் விரிவாக பார்க்குறதில்ல. அதனால தான் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுருவோம். பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே.